Velan, an alumnus from Mechanical Department. He has completed his Masters from VIT Vellore and PhD from Anna University. He is currently a professor and principal at AKT Memorial College of Engineering and Technology. I am sure he is a guiding light to the students of his college. I invite Thanigai Velan to share a few words with us. The most respected chairman, beloved chairperson, the principal of this institution, the group of institution. Today is the great day, so we are celebrating the 78th Independence Day celebration, and with that we are also celebrating the alumni meet, that is the passing out ceremony of 95-99 batch. So இப்போ மேடம் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வி தாட் ஆஃப் ஸ்டார்டிங் அ ஸ்கூல், அதுக்கப்புறம் இந்த இன்ஜினியரிங் காலேஜாக வந்து ஐடியா மாறிச்சுன்னு சொல்லிட்டு. உங்கள் ஐடியாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கலைன்னா நாங்கள் வந்து இங்கே படிச்சிருக்கவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் தான். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ். இப்போ வந்து ஸ்கீம் இருக்குது, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்கீம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலியிலே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகிறவங்க தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு வச்சிங்களேன், நாங்கள் வந்து என்ன இருப்போன்றது தெரில. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் 4 years ஆஃப் ஸ்டடி, இப்போ ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வி ஹேட் அ வெரி கிரேட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். ஃபேக்கல்ட்டி பாலாஜி சார் டு நேம். அவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 450 இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா வந்து ஸோ அவர் வந்து எங்களுக்கு மேக்ஸ் ஸ்டாஃபு, அப்புறம் மேக்ஸ் இது இங்கிலீஷ் பாலாஜி சார், மெக்கானிக்கல் பாலாஜி சார், நிக்சன் சார், அசோகன் சார். அப்புறம் எங்களுக்கு வந்து ஹையர் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா விஜயகுமார் சார், சீனிவாஸ் பெருமாள் சார், கண்ணன் சார். ஏன்னா நாங்கள் வந்து வி ஹாவ் லேப்ஸ் அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா எஃப்எம் லேப்னா எங்களுக்கு சிவில்லே லேப் இருந்தது, எலக்ட்ரிக்கல் லேப் இருந்தது, கம்ப்யூட்டர்லேயே லேப் இருந்தது. ஸோ அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா ஃபேக்கல்ட்டியுமே வந்து நாங்கள் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வி ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ராக்ட். ஸோ இட் வாஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கனாக்கா காலேஜ் வந்து நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக த சேர்பர்சன் இஸ் நவர் lethargic in setting up the facilities. So we have all the facilities we had. They have taken a lot of care, utmost care to cater the students. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்ன தேவையோ, அதாவது ஆனுவல் டே வரைக்கும் கடைசி வரைக்கும் இட் வாஸ் கண்டக்டட் இன் த ஃபஸ்ட் இயர். ஸோ எது தேவை அப்படிங்கிறத அது வந்து தெரிஞ்சு சேர்மன் வந்து ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் அஸ். அதேமாதிரி வந்து காலேஜ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்போதும் வந்து லாட் ஆஃப் ஹர்டல்ஸ் தே ஹேட். அது பார்த்திங்கனாக்கா தென் ஹியர் ஆல்சோ அட் த 4th semester வி ஆர் இந்த பிளேஸ் டு கண்டக்ட் ஆல் த லேப்ஸ். 3rd semester லேப்லாம் வந்து நம்ம 4th semester பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய பேத்துக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரில. கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டே நைட் பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ராக்டிக்கல் லேபே வந்து டே நைட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அந்த லேப் செட்டப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தே நெவர் காம்ப்ரமைஸ்ட். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கனாக்கா 50 மார்க்ஸுக்கு ஒரு லேப் இருக்கும். ஸோ தே ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் 50 மார்க்ஸ்க்கு ஒரு லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போனா பார்த்திங்கனாக்கா எல்லா லேபுமே வந்து பார்த்திங்கனாக்கா டூரிங் தி அந்த செமஸ்டர் முடியும் போது தே வில் எஸ்டாப்ளிஷ் அண்ட் தே வில் டூ இட். ஸோ தே கிவன் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சேர்பர்சன் வந்து நாங்கள் வந்து சேர்பர்சனுக்கு பின்னாடி தான் கிளாஸ் எங்களுக்கு மெக்கானிக்கலில். ஸோ மெக்கானிக்கலில் வந்து நிறையா போர்ட்ஸ் எல்லாம் மேடம் சொன்னாங்க, போர்ட்ஸில் எழுதி வச்சுருப்போம் நிறையா இதெல்லாம். மேடம் அடிக்கடி எங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரில இருக்கக்கூடாதுன்னு நிறையா அட்வைஸஸ் கொடுப்பாங்க. அண்டு சாரி மேடம், உங்களுக்கு நிறையா நாங்கள் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துருப்போம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா காலேஜ் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் டைமுக்கெலாம் வரமாட்டோம். ஸோ லேட்டாக வருவோம், காலேஜுக்கு வரதே லேட்டாக வருவோம். அதையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சகிச்சுக்கிட்டு இந்த கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அட்டனன்ஸ் லேக் ஆகும்போது யாருக்கு அட்டனன்ஸ் எவ்வளோ வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப க்யூரியஸாக பார்ப்போம். அப்போ வந்து ஜஸ்ட்டில் நாங்கள் மிஸ் ஆகும். ஜஸ்ட்டில் வந்து விஜயகுமார் சார் சொல்லுவார் அட்டனன்ஸ் இவ்வளோ இருக்குதுப்பா அப்படின்னு. ஸோ ஒரு சில பேர் வந்து அட்டனன்ஸ் லேகிங்கில் மாற்றுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா
மேக்ஸிமம் அதை தப்பிச்சிருவோம், அந்த ரேஞ்சிலே ஒரு 75% 75% மெயின்டைன் பண்ணி தப்பிச்சிருவோம். ஸோ அதாவது மேடம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நிறையா பிரச்சனையில் மாட்டியிருக்கோம். நிறையா இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனையில் மாட்டியிருக்கோம். பட் we will get a chance to correct ourselves. அது வந்து நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க. யாரையும் வந்து அதாவது நாங்கள் ஃபஸ்ட் பேட்சுங்கிறதுனால நிறைய ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிட்டோம். அந்த ப்ரிவிலேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ப்ரிவிலேஜ் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா the chairperson and chairman. ஸோ we had a great opportunity, we had a great learning experience. 4 வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு நிறையா லேர்னிங்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இண்டிவிஜுவலாக எப்படி சர்வே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் வந்து எங்களுக்கு கிடச்சிது. நான் ஐ வாஸ் அ டே ஸ்காலர், நான் ஃப்ரம் சேலம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே ஸ்காலராக இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் தெரியல. காலேஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது ஸோ வி வாண்ட் டு லுக் ஆஃப்டர் அவர் சர்வைவல் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வி ஹேட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அது சர்வைவல் எங்களுக்கு இருந்தது. சர்வைவல் எப்படி பண்ணணுங்கிறதுலாம் வந்து எனக்கு இந்த காலேஜில் 4 வருஷம் ஹஸ் கிவன் அ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா வி ஹேட் அ ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் தி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹேட் அ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ஆந்திராவிலேருந்து வந்து வி காட் அ மோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு இன்ட்ராக்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நவ் வி ஹாவ் அ வெரி குட் நெட்வொர்க்கிங். இந்த அலுமினி மீட், இந்த மீட் வந்து சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கிரேட் ஹிட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா என்னோடய கெப்பாசிட்டியில் வந்து நிறையா அலுமினி மீட் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10-20 பேர் தான் தேத்துறதே பெரிய கஷ்டம். அந்த 10-20 பேரை வர வச்சு அந்த 10-20 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக முடித்த பையனாக தான் இருப்பான். ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 10 வருஷத்தில் முடித்த பசங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா வி ஆர் ஏபிள் டு அக்யூமுலேட் 100+ ஸ்டூடெண்ட்ஸ், 100க்கு மேலே அலுமினிஸ் வந்து இங்கே நம்மளால் வந்து இது பண்ண முடிஞ்சது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த எஃபெக்ட் இஸ் திஸ் கிரெடிட் கோஸ் டு த கோர் டீம் மெம்பர்ஸ். ஸோ கோர் டீம் மெம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்ரி சாட்டர்டே தே யூஸ் டு ஹாவ் எ மீட்டிங் அண்ட் தே யூஸ் டு டிஸ்கஸ் அண்ட் தே வில் கம் அவுட் சம் ப்ராப்ளம் சம் சொல்யூஷன். இது மாதிரி வந்து ரெகுலராக போயிட்டு இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்த கோர் டீமில் இருந்ததுனால தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த மாதிரி பேசுகிறதுக்கு. இல்லைனாக்கா அதுவும் எனக்கு கிடைக்குமான்றது தெரியல. ஸோ கோர் டீம் வந்து பார்த்திங்கனாக்கா தே மேட் இட் கிராண்ட் சக்ஸஸ். ஏன்னா இப்போ வந்து நாம் தான் வந்து 29 அதாவது 29 முடிஞ்சு 30th இயர் காலேஜ் இஸ் கெட்டிங் இன் டு 30th இயர். ஸோ இப்போது நான் என்னோடய காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இது மாதிரி நான் போகணும் சார், எனக்கு லீவ் வேணும்னு சொல்லும் போது 25 இயர்ஸ் ஆயிடுச்சு காலேஜ், 25 இயர் ஆனாக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம் நான் நடத்துவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க சார் அதெல்லாம் நடத்தணும் அப்படி நடத்துவாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு காலேஜ் வந்து இன்னும் மேலே வளரணும். ஸோ தே ஹாவ் டு அச்சீவ் அ மைல் ஸ்டோன். நிறையா வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா NIRF ரேங்கிங் அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் வருது. அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து கோப்பப் பண்ணி காலேஜ் நல்லா வளரணுங்கிறத கேட்டுக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கனாக்கா சேர்பர்சன் வந்து அவங்க அந்தளவுக்கு விட மாட்டாங்க. ஷி வில் ஆல்வேஸ் ஃபைட் அண்ட் ஷி வில் டேக் திஸ் காலேஜ் டு த ஹையர் லெவல். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.